ஹே காய்ஸ், 2025 மாடல் ஹோண்டாவோட ஷைன் 100 DX மாடல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஷைன் 100 DX மாடலை பொறுத்த வரைக்கும் 4 நியூ கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் ஸ்லைட்டான அப்டேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய ஃபியூல் டேங்காக இருக்கட்டும் அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி தேவையான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஹோண்டாவோட ஷைன் 100 DX மாடல் என்ன அப்டேட்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க அண்ட் என்ன மாதிரியான ப்ரைஸ் அண்ட் என்ன கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்போ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணால் எப்போ வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத, டெலிவரி எப்போ கிடைக்குங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு 100cc எந்த பைக் ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா ஷைன் 100 உங்களுக்கு DX மாடல் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 12 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் யூனிட்ஸ் வந்து ஷைன் 100 சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது இந்த ஷைன் 100 DX மாடலும் ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பைக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாடலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அப்டேட்ஸ் வந்து பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸுமே வந்து அனௌன்ஸ் பண்ணல, பட் குவைட் உங்களுக்கு 75,000க்கும் கம்மியான ப்ரைஸில் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ட் 4 கலர்ஸ் இருக்குங்க. ரெட், ப்ளூ, கிரே, இந்த மாதிரியான ஒரு 4 கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இப்போது இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு பார்க்கலாம். ஷைன் 100 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே கம்யூட்டராக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரெகுலரான ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்காக நீங்கள் எவ்ரிடேக்கு யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிறது தான் கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. இப்போது இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் 1 lakh rupees ஆன் ரோட் ப்ரைஸில் உங்களால் வந்து பை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஓகேங்க, பண்ண முடியும். ஸோ 100cc அண்டர் 1 lakh இல்லை 1,05,000 உங்களால் இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் பண்ண முடியும். இப்போது என்ன கான்ஃபிகரேஷன் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். லார்ஜரான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டேங்க் இருந்தது. இப்போது 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 லிட்டர் கெப்பாசிட்டி கண்டிப்பாக ஓகே தான், நம்ம சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் ஓட்டுவோம். கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு பைக் தான். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரண்ட் வைசர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டோட லுக் அப்படிங்கிறது ஹோண்டா எப்போவுமே மாற்றலை, அதாவது வந்து பெஸ்ட்டான ஒரு லுக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 98cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட அந்த எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்ஜின் கேசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக்ட் அவுட்டான அந்த ஒரு இன்ஜின் கேசிங் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ ஏன்னா இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பிளாக் கலர் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு முக்கியமாக கிக் ஸ்டார்ட் அப்படிங்கிறது இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது டிஜிட்டல் LCD கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் டியூ எப்போ பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். அண்ட் ரியல் டைம் மைலேஜ் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். இந்த மாதிரியான சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். 168 mm பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 103, அதாவது 103 கிலோகிராம் தான் இந்த பைக்கோட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப கம்மியான வெயிட் அப்படின்னு சொல்லலாம். அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியரில். சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் பார்க்கும்போது 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ட்வின் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூல் டேங்க் வந்து டெஃபினட்டாக பெருசாக இருக்குது. 10 லிட்டர் அப்படிங்கும்போது நல்ல ஒரு மைலேஜும் உங்களுக்கு கிடைக்கும் ஷைன் 100 பொறுத்த வரைக்கும். அண்ட் உங்களுக்கு நல்ல வைப்ரண்ட்டான அந்த கிராஃபிக்ஸ் வந்து இந்த டைமில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரெட் கலராக இருக்கட்டும், ப்ளூ கலராக இருக்கட்டும், எல்லா கலர்லையுமே அந்த ஃபியூல் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான அந்த விஷுவல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிராஃபிக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நீட் அண்ட் கிளீனாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த பைக்கோட அந்த சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃப்ளாட்டான சீட் தான். யூ ஷேப்பில் உங்களுக்கு கிராப் ரேல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு நான் பார்க்கறது என்னென்னா பில்டு குவாலிட்டி. ஸோ பில்டு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஏரோ டைப்பில் உங்களுக்கு அந்த ஃபியூல் டேங்கோட கேப் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தது அண்டர் 1 lakh ஆன் ரோட் ப்ரைஸில் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒர்த் அண்ட் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுவேன். ஏன்னா கிரே, ப்ளூ, பிளாக், ரெட் அப்படின்னு சொல்லிட்டு 4 கலர் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பைக்குக்கும் ஸோ அந்த பைக் கலருக்கு தகுந்த மாதிரியான அந்த அலாய் வீல்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. ஸோ பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்
டெஃபினட்டாக ரெகுலராக உங்களுக்கு ரைட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ சாலிடான டெக் கொடுத்துருக்காங்க, நல்ல பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ரைடிங் எர்கனாமிக்ஸ் நல்லா இருக்குது, மைலேஜ் நல்லாயிருக்கும், அதே சமயம் அஃபோர்டபிலிட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சாலும் இந்த ஹோண்டாவோட ஷைன் 100 DX அப்படிங்கிற மாடல் எல்லாத்துக்கும் ஒர்த்தான ஒரு பைக்குன்னு தான் நான் சொல்வேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். இதோட புக்கிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.